லாஸ்ட் இயர்ல நான் சிக்னேச்சர் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு புது ஆளோட ஒரு மைண்ட் செட்டில் நம்மள அந்த ப்ரோக்ராமை பார்த்தாரு, ஒரு புது ஆள மைண்ட் செட்டில் பார்த்தாரு. அது சார சொன்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பெருசா இருந்தா, இப்போ தண்ணியோட பவர் தெரியறதுக்கு ஒரு சுனாமி பார்த்தா மட்டும்தான் தெரியும். பக்கெட்ல இருந்தா நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் அது. இந்த டைம்ல சொல்லியிருக்கு அதுக்கு மேல இந்த ப்ரோக்ராம். அப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியுமா? நம்ம பிசினஸ் பார்க்கும்போது இங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஒரு ஏழு பிசினஸ்க்கு இம்பார்ட்டன்டான இஷ்யூ இது இன்வெஸ்ட்மெண்ட். செகண்ட் வந்து இம்பார்ட்டன்டான விஷயம் அந்த ஃபீல்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம பிசினஸ்ல அதுவும் தேவையில்லை. ஸ்லோலி நமக்கு படிக்கலாம், சப்போர்ட் பண்ணதுக்கும் ஆள் இருக்கு. ட்ரெடிஷனல் பிசினஸ்ல அதுவும் இருக்கு, சப்போர்ட் பண்ணதுக்கு ஆள் இருக்காது. அப்ப இங்க இந்த ரெண்டு விஷயமும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் பாக்கி இருக்கு. என்னன்னா, நம்மள கூட இருக்கிற மக்கள் அவருக்கு நம்ம மாதிரி ஒரு பிலீஃப், கான்ஃபிடன்ஸ், சீரியஸ்னஸ் எல்லாம் இந்த பிசினஸ்க்குள்ள வந்தா நம்மளுக்கு நம்ம வெற்றி இருக்கு. ஆனா அந்த மக்களுக்கு அது வந்தா மட்டும்தான் இந்த பிசினஸ்ல ஜெயிக்க முடியும். நமக்கு வேணும் ஃபர்ஸ்ட். ஆனா இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணி நமக்கு எல்லாம் அது இருக்கு. ஆனா நம்ம டீம்ல வர்ற மக்களுக்கு அது இருக்கா? அது ஆவதுக்கு அவரும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி ஒரு வருஷம் இதுக்குள்ள ஸ்பெண்ட் பண்ணி அப்பதான் இது வரும். ஆனா இந்த சிக்னேச்சர் மாதிரி ஒரு ப்ரோக்ராமோட அட்வான்டேஜ் என்னன்னா, அசோகா த கிரேட் எம்பரர் கலிங்கா வார் பார்த்தப்போ மைண்ட் செட் சேஞ்ச் ஆய மாதிரி சிக்னேச்சர் 10 ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணினா ஒரு சிங்கிள் டேல இவரோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆயிடும். சிங்கிள் டே அது ஒரு 6 months or 1 year அவர் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற லெவல், கான்ஃபிடன்ஸ், கமிட்மெண்ட், சீரியஸ்னஸ் எல்லாம் ஒரு சிங்கிள் ப்ரோக்ராம்ல கிடைக்கும். அது எல்லா ப்ரோக்ராம்ல கிடைக்கும் நான் சொல்லலை, ஆனா சிக்னேச்சர்ல கிடைக்கும். அது என்னோட கேரண்டி. எதுக்காக சொல்றேன்னா, லாஸ்ட் இயர் சிக்னேச்சர் நான் அட்டென்ட் பண்ணியாச்சு. അതിന്റെ ബേസിസിൽ தான் நான் இந்த பாயிண்ட் சொல்றேன். சோ அதனால நம்ம பிசினஸ்க்கு ஒரு பிக் லீப். நார்மலி நம்ம ஹை ஜம்ப் நம்ம ஸ்ட்ரெங்த்ல தான் நம்ம ஜம்ப் பண்ணோம். ஆனா இது ஒரு போல் வால்ட் மாதிரி. ஒரு இதில் அந்த ஒரு ஹை ஜம்ப் ஒரு 2 meters வேர்ல்ட் ரெக்கார்ட், ஆனா போல் வால்ட் ஒரு 6 meters வேர்ல்ட் ரெக்கார்ட். ஒரு 3 times ஒரு லீப். ஒரு பிசினஸ்ல நமக்கு ஒரு அப்வர்ட் ட்ரெண்ட் கரெக்ட். தேங்க்யூ. அது கிடைக்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராம் அது கண்டிப்பா ஹெல்ப் ஆகும். அது எனக்கு ஒரு கேரண்டியா சொல்ல. அப்போ அது இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம டீம்னு எவ்வளவு மக்கள் அட்டென்ட் பண்ணி, அதுதான் இம்பார்ட்டன்ட். ப்ரோக்ராம் மக்கள் அட்டென்ட் பண்ணி அதுல எவ்வளவு பேர் நம்ம டீம் அட்டென்ட் பண்ணி, அப்ளைன் டீம் அட்டென்ட் பண்ணி, அது நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நம்ம டீம் அட்டென்ட் பண்ணி அது இம்பார்ட்டன்ட். சோ இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு அட்வான்டேஜ், இப்போ இந்த கோயம்புத்தூர்ல நீங்க திருச்சூர் வரை ஜேர்னி, திருப்பி ஜேர்னி, குரூப்பா போகணும். அப்போ எல்லாருக்குமே ஒரே பர்பஸுக்கா போயிட்டு இருக்கு. அப்போ வேற டாபிக் ஒன்னும் அங்க டிஸ்கஷனுக்கு வராது. பிசினஸ் மட்டும் தான் டிஸ்கஷனுக்கு வரும். போன டைம்ல திரும்பி வரன டைம்ல. சோ இது வந்து ஆரோட மைண்ட் கம்ப்ளீட்டா கான்கிரீட்டா செட் ஆ. ஆனா இந்த சேம் ப்ரோக்ராம் கோயம்புத்தூர்ல நடந்தா ப்ரோக்ராம் முடிச்சு ஈவினிங் தான் வீட்டுக்கு போகும். வீட்டு ரீச் ஆனதுக்கு அப்புறம் வீட்டு சிச்சுவேஷன் எல்லாம் கேஸ் பில் கட்டல அந்த மாதிரி எல்லாம் டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். ஆனா இந்த ஒரு டிராவலோட அட்வான்டேஜ் கூட இருக்கு.
சோ அதனால யூட்டிலைஸ் திஸ், அதுதான் என்னோட பாயிண்ட். அதாவது இது யூட்டிலைஸ் பண்ணணும். எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்? நம்ம லைஃபுக்கு எல்லாம் மேல வர்றதுக்காக இந்த மாதிரி வெரி ரேர் சான்சஸ் கிடைக்கும். அது மிஸ் ஆயா நம்ம லைஃப்ல சான்ஸும் கிடையாது. சோ அதனால ആ ഒരു മൈൻഡ് സെറ്റില് എന്നോട് ടീമിന്ന് മാക്സിമം പേഴ്സൺസ് இந்த ப்ரோக்ராம்ல அட்டெண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் நான் சொல்லலாம். சி மவுண்ட் எவரெஸ்ட் கூட டென்சிங் ஹிலாரி எல்லாம் கிளைம் ஆயிடுச்சு. ஆனா இந்த ஷூஸுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்டோன் இருந்தா ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப்புக்கு அப்புறம் நமக்கு போக முடியாது. நம்ம வைஃப் ஒரு ஹஸ்பண்ட் கூட இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். அதர்வைஸ் இந்த ஷூஸ்ல சின்ன ஸ்டோன் இருக்கிற மாதிரி ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா ரொம்ப டஃப். அது முக்கியமான இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சோ அது டிக்கெட்டோட பிரைஸ் என்ன வாக்கு கூப்பிடக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட். ஓ எதுக்கு வைஃப்காக ஒரு ஹஸ்பண்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்? இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த சப்போர்ட் முக்கியம், இந்த சப்போர்ட் முக்கியம். இது வந்து ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். இந்த ப்ரோக்ராம் வந்து சிங்கிள் சொல்யூஷன் ஃபார் மெனி சேலஞ்சஸ். கிளியர் நோ? சோ நானும் நிறைய ப்ரோக்ராமுக்கு சேர்மன் சார் வருது. அது வந்து நம்ம எல்லாம்